சில விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் பேசியாக வேண்டும். ஆசிரியர்களுக்கு பேசுவதற்கு வேறு சூழல் உண்டு, மாணவர்களுக்கு பேசுவதற்கு வேறு சூழல் உண்டு. பெற்றோர்களுக்கு பேசுவதற்கு என்பதற்கு ஆண்டு விழாக்கள் தான் சரியான தருணம். நான் அதிக நேரம் பேச எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பெற்றோர்களே, உங்களிடத்தில் நான் சொல்லுவதற்கு சில காரியங்கள் உண்டு. நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய உங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியை விட நானோ கருப்பண்ணசாமி ஐயா கருப்புசாமி ஐயா அவர்களோ சொல்லக்கூடிய செய்தி மிக மிக நுட்பமானதும் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுடையதாகவும் இருக்கும் என்பதனால் ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய கருத்துக்களை இந்த பேச்சிற்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை பணிவோடு வேண்டுகிறேன். நம்ம எல்லாருமே பெற்றோர்கள் இல்லையா? எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான், அவனும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா தான் நானும். அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை, ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவால். என்னுடைய வயதிலோ அல்லது என்னை விட குறைவான வயதிலோ இருக்கக்கூடிய இந்த கிரவுட் இருக்கீங்களா, இந்த பெற்றோர்கள், முதல்ல நம்மளை பத்தி ஒரு விஷயம் தெளிவாக்கிக்கலாம். நாமெல்லாம் யார் தெரியுமா? நாம தான் நம்மை விட மூத்தவர்கள் இருக்காங்களே, நம்ம அம்மா அப்பா, அவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. நம்ம குழந்தைகளின் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் எப்பவுமே யோசிப்பேன், பெற்றோர்னு நமக்கு ஏன் பெயர் வச்சாங்கன்னு. நம்ம குழந்தைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே. இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு தந்தவங்க, குடும்பத்துக்கு தந்தவங்க, புருஷனுக்கு மனைவியும் மனைவிக்கு புருஷனும் குழந்தைகளை தந்தவர்கள் தானே. அப்போ தந்தோர்னு தானே நமக்கு பேர் இருக்கணும். எதுக்கு பெற்றோர்னு பேர் இருக்கு? ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் குழந்தையை இந்த உலகத்திற்கோ குடும்பத்திற்கோ ஒருவருக்கு மற்றவருக்கோ கொடுக்கவில்லை, தரவில்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர், பெற்றவர்கள். இந்த நன்றி அறிதலோடு நாம் இருக்கின்ற பொழுது நம் வீட்டில் குழந்தை மிக சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் வளரும். மிகப்பெரிய பொறுப்புடனும் கண்டிப்புடனும் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. சாதாரணமாக இன்றைய பெற்றோர்களுடைய மனநிலை பள்ளிக்கூடங்களை பொறுத்த அளவிலே, முக்கியமாக ஆசிரியர்களை பொறுத்த அளவிலே சிறிது கடுமையாகத்தான் இருக்கிறது. நானும் சென்னையில் இருக்கக்கூடிய நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரி SIET என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தேனாம்பேட்டையில் இருக்கிறது. 20 ஆண்டு காலமாக அங்கே நான் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த அம்மா அப்பான்னு இருக்கிறோம் இல்லையா, அவங்க ரொம்ப புத்திசாலியா இல்ல ரொம்ப இன்னசென்ட்டானே எனக்கு எப்பவுமே தெரியறது இல்லைங்க. குழந்தைகள் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புகிறீர்கள். ஆசிரியர்கள் மீது இன்றையிலிருந்து ஒரு சிறிய விஷயத்தை வச்சுக்கோங்க, ஆசிரியர்களை நம்புங்கள், ஆசிரியர்கள் மீது மரியாதை வையுங்கள். எந்த ஒரு பெற்றோர் தன் குழந்தையின் ஆசிரியர் மீது மரியாதை வைத்திருக்கிறதோ அந்த பெற்றோர் தான் மிகச் சிறப்பான ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் மீது மரியாதை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே டைரக்டர் வேற வந்திருக்காரு. குச்சி கிடையாதுயா. எங்க டீச்சர் கிட்ட எல்லாம் குச்சி இருந்துச்சுங்க, இப்ப இல்ல. கண்டிக்கவே முடியல குழந்தைகளை. ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் ரொம்ப டெரர். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் டீச்சர் கிட்ட எங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. தோலெல்லாம் உரிச்சிருங்க, படிக்கலையா தோலை உரிச்சிருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க சொல்லியிருக்காங்களையா. எங்க அம்மா சொன்னாங்க. நான் கோவமா வெளியில வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மாவா நீ டீச்சர் கிட்ட சொல்றீங்க தோலை உரிக்கும், அதுவும் மேத்ஸ் டீச்சர் கிட்ட சொல்றீங்க அது ஏற்கனவே உரிக்கும், வீட்டில் வர மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட சொன்னீங்களே, எதுக்கு கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியது தானே. எங்க அம்மா இல்ல, ஹை ஆசைப்பாரு உனக்கு கண்ணு நோண்டணுமா, உனக்கு படிக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்கேன். படிக்கிறதுக்கு தான் இந்த கண்ணு, படிக்கலன்னா தோலை உரிச்சிருவேன்னு சொன்னதனால்தான் இன்றைக்கு ஒன்று இல்லை 2 டாக்டரேட் பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளராக நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த கண்டிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? டீச்சர் கையில இருந்த குச்சியை புடுங்கிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்துதான், இந்த டைரக்டர் சாரு எல்லாரும் சேர்ந்துதான் புடுங்கினது, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் புடுங்கினது.
இப்ப அந்த குச்சி எங்க இருக்கு தெரியுமா? போலீஸ்காரர் கையில இருக்கு. எங்க கிட்டயே ஒழுங்கா கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அங்க போயிருந்திருக்காது. நாங்களே கவனமாக குழந்தைகளை வளர்த்தெடுத்திருப்போம். கண்டிப்பதற்கான வாய்ப்பே தராத பெற்றோர்களை நான் மிக மிக கவலையுடன் பார்க்கிறேன். குழந்தைகளிடத்தில் ஒரு இன்டெலெக்ட் அக்ரெசிவுடன் பழகுகின்ற ஆசிரியர் மிக ஆளுமையான பண்புகளை வளர்த்தெடுக்கிறார். ஒரு சின்ன இன்டெலெக்ட் அக்ரெசிவ் இருக்கா? இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான சூழலை ஆசிரியர்களுக்கு நாம் கொடுப்பதே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெற்றோர்களே, உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைய ஜெயிக்கிற மாதிரி உங்க குழந்தை வளருதான்றதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு முக்கியமே தவிர ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க், என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கிறானே தெரியாது. நான் 10வது ரேங்க் 15வது ரேங்க் தான் வாங்குவேன். நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாவுக்கே தெரியும். இதுதான் சத்யபாமாவை ஜெயிச்சது. குழந்தைகளை ஆளுமையுடன் வளர விடுங்கள். அது ஒரு மரம் செடி கொடி போல். இட் இஸ் அன்கண்டிஷனல். இந்த மரம் வளர்ந்திருக்கு, அது அன்கண்டிஷனலா வந்திருக்கு. ஆனால் இயற்கையில் அது கண்டிஷன்டாக இருக்கிறது என்பது அதற்கு தெரியும். வாழை என்றால் அப்படித்தான் வளரும், மாமரம் அப்படித்தான் வளரும், வேம்பு அப்படித்தான் வளரும். ஆனால் இப்படித்தான் குறுகலாக வளர வேண்டும் என்று நீங்கள் போன்சாயாக அதை மாற்றாமல் இயற்கையின் வழிபாட்டோடு வழி நடத்துவதோடு அது வளரட்டும். கற்றல் என்கின்ற பேர் இன்பத்தை குழந்தைக்கு முதல்ல அனுபவிக்க விடுங்க. இங்க கொடுக்க போறாங்களா தெரியாது, ஒரு பிரைஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த பிரின்சிபலை பார்த்தா தெரிஞ்சது, கண்டிப்பா அந்த பிரின்சிபல் அம்மா கொடுப்பாங்க. 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா மேடம்? as a டீச்சர் நான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. அதானே சார் மேடம் சொல்லிட்டு இருக்கிறேன், 2வது வாட்டி சொல்றீங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, 100% அட்டெண்டன்ஸ் வாங்கி என்ன பண்ண போகுது உங்க பிள்ளை? ஒரு காது குத்து, ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு தேர் திருவிழா, ஒரு கோவில் திருவிழா, ஒரு பண்டிகை, ஒரு நோன்பு நாள், 98 நாள் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 நாள் அதுக்கு எடுத்துக்காங்கப்பா. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இன்னொரு விஷயம் லைட்டர் வேக்க போங்க, மனசை எடுத்துக்கிட்டு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க குழந்தைகளை. என்னெல்லாம் ப்ரெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகிருப்பேங்க. என்னெல்லாம் யாருமே ப்ரெஷர் பண்ணவே இல்லை. படிச்சா படிக்கலன்னா போ, படிக்கலன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், படிச்சனா உன் இஷ்டப்படி நீ ஒரு நிலைக்கு வந்த அப்புறமா நினைச்சு பார்க்கிற நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க அம்மா இப்படி சொன்னாங்க. சுதந்திரமாக குழந்தைகளை விடுங்க, அதுங்க படிக்கட்டோங்க. மேக்சிமம் அந்த குழந்தைகளை படிக்கவே விடுறதில்லை தெரியுமா? நீங்கள் சொல்லுகின்ற முறைப்படி எல்லாம் அது படிச்சாங்கன்னா அது அப்படி வராதுங்க. ஒன்று சொல்லட்டுமா? மாடசாமி சாருடைய பசங்க 2 பேரும், ஒருத்தர் சயின்ஸ், 2ம் சயின்ஸ் தான். ஒன்று இன்ஜினியரு, ஒன்று டாக்டருக்கு படிக்க போகுது. 2 பேர். நீங்க என்ன சார் படிச்சீங்க? படிக்கல. ஒரே விஷயத்த சொல்றேன், நான் வந்து PhD பண்ணியிருக்கேங்க. பிரின்சிபல்ல இந்த ஸ்கூல் பிரின்சிபல், மாஸ்டர் டிகிரி, பிஎட் அண்ட் கண்டிப்பா எம்எட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க, பிரின்சிபலா உட்காந்துருக்காங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சிருப்பாங்க. நிறைய மார்க், நானும் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன், சதீஷ் பாலாஜி 2 பேருக்கும் சேர்த்தே சொல்றேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இந்த அம்மா நிறைய சம்பாதிக்கிறாங்க. நல்லா படிங்க, நிறைய சம்பளம் கொடுப்பீங்க. நம்ம மாடசாமி அண்ணன் நல்லா படிச்சிருக்கிறார், கொஞ்சமா தான் படிச்சாரு, நல்லா படிச்சிருக்கு. நிறைய மார்க் வாங்கணும், பெரிய ஆள் அப்படிலாம் ஆக முடியாது. குழந்தை சுதந்திரமாக யோசிக்கிறதா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கிரவுட் இருக்குல்ல, நீங்க உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு பேரின்பத்தோட உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு 70% 30% பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருப்பீங்க இங்க, இல்லைன்னா வராம இருப்பாங்க. அவங்க யாரு நான் சொல்றேன். குழந்தைகள் மொத்தம் 3 வகை. ஒன்னு புத்திசாலி, ஒன்னு திறமைசாலி, 3வது ஒரு வகை இருக்கு. புத்திசாலி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும், அட்டெண்டன்ஸ் 100% எடுக்கும், அது புத்திசாலி. அடுத்து திறமைசாலி, என்ன மாதிரி பாடம் ஆடும் பேசும், பிரைஸ் வாங்கும், ஃபெயில் ஆகாது, தப்பிச்சுக்கும். இது திறமைசாலி. 3வது வகைன்னு ஒன்று இருக்கு, அது சுமாரா தான் படிக்கும், திறமையா ஒரு பிரைஸும் வாங்கிட்டு வராது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புலி மூட்டைன்னு பேரு. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். 30% பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கும். ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கங்க.
அந்த மாதிரி புலிமூட்டான்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீடுகளில் இருந்தால், சுமாரா படிக்கிறது, பிரைஸ் எல்லாம் ஒன்றும் வாங்காதது, அந்த மாதிரி குழந்தைகள் உங்க வீட்டில் இருந்தா அவர்களை கவனமாக பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வருவார்கள். ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தள்ளி விடுறோம்ல, அந்த ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸை நம்பித்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு இருக்கிறது என்பதனை மட்டும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது அறிதல்பா. ஒரு விஷயத்தை தெரிகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது பாருங்க. அந்த பேரின்பத்தினுடைய பெருங்கடலில் ஒரு துளியை ருசிக்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தை நீங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ள அனுமதியுங்கள்.